தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ளே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். சந்தோஷமாக இருக்கீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமையடையட்டும். நம் செய்திக்கு ஆதாரமாக ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 57ஆம் சங்கீதத்தினுடைய 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 57:3. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தினுடைய பகுதி சொல்லுகிறது, அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். அல்லேலூயா. என்ன சொல்லுகிறது? அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்களேன், கர்த்தர் இன்னைக்கு உனக்கு ஒரு ஒத்தாசையா இருப்பார். சொல்லுங்க, சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, கர்த்தர் உனக்கு ஒத்தாசையா இருப்பார். ஆமென். கர்த்தர் உனக்கு ஒத்தாசையாக இருப்பார். ஒத்தாசை அப்படின்னா என்ன? ஒத்தாசைனா என்னது? அட என்னங்கயா நீங்க என்ன சொல்றது? நான் ஒத்தாசைனா என்னது? உதவி செய்தல், ஹெல்பிங், இல்லையா? ஒத்தாசை, உதவி செய்கிறது. அதனால தான் தாவீது சொன்னான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஏன்னா எனக்கு உதவி அங்கிருந்து தான் வர முடியுமே தவிர ஜனங்களிடத்திலிருந்தோ உலகத்திலிருந்தோ எனக்கு ஒரு நாளும் உதவி கடந்து வரவே முடியாது. ஆமென். உதவி எனக்கு எங்கிருந்து வரணும்? பரலோகத்திலிருந்து அவர் கொடுக்கப்பட்டால் ஒழிய, அவர் அனுமதித்தால் ஒழிய இங்கே மனுஷனுக்கு உதவி செய்ய முடியாது. அவர் அனுமதிச்சாதான் மனுஷனுக்கு உதவி செய்ய முடியும். ஆமென். ஆண்டவர் அங்க உதவி செய்கிறதற்கு ஒரு மனிதனை ஏற்படுத்துகிறதான பட்சத்திலே தான் அந்த மனுஷனுக்கு உதவியானது நேர்த்தியாய் கிடைக்கும், எந்த ஒரு தடையும் இல்லாதபடி கிடைக்கும். அந்த உதவியானது ஆசீர்வாதமானதாய் காணப்படும். அல்லேலூயா. உதவிகளை நான் தேடி போய் நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உதவியை அனுப்புகிறவர் என் தேவனாகிய கர்த்தரவர். அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர் என் தேவனாகிய கர்த்தரவர். எனக்கு யாரா ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, நான் யார்கிட்டயும் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ஹெல்ப் பண்ற ஒரே ஒரு ஆளு என் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் நம்ம ஹெல்ப் கேட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா செய்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் 2 நாள் கழிச்சு எனக்கு கிடைக்கல, வேற எங்கன்னா நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னுவாங்க. ஆனால் அப்பாவுடைய சமூகத்தில் கேட்டுட்டேன்னு சொன்னால் அது எத்தனை நாட்கள் ஆனாலும் அவர் கொடுத்த வாக்கானது ஒரு நாளும் திரும்புவது கிடையாது. அல்லேலூயா. அவர் கொடுத்த வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் தாம் செய்து முடிக்கிற காரியத்தை நிறைவேற்றுகிறத நாள் வரைக்கும் ஆண்டவர் இடத்துல மறுபடியும் போகாது. அது செய்து முடித்தது பின்பதாகவே ஆண்டவர் இடத்துல போய் சொல்லும். அல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க ஒரு வாக்கு கொடுத்தீங்க, அந்த வாக்குவான வார்த்தையை இந்த மனிதனுக்கு இந்த மனுஷிக்கு நான் செய்து முடித்து விட்டேன், இப்போது நான் உங்ககிட்ட வந்து நிற்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு அதுதான், ஒத்தாசை, உதவி. அதன் அடிப்படையில் தான் நம்ம காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் ஒரு மனிதனுக்கு ஒத்தாசை அனுப்புவார் என்று சொன்னால், கர்த்தர் ஒரு மனிதனுக்கு இறங்கி உதவி செய்வார் என்று சொன்னால், அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில எத்தனை பாடுகள் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த மனுஷன் ஈஸியா தாண்டி போயிட்டே இருப்பான். ஏன்னா கர்த்தர் கூட இருந்து உதவி செஞ்சுட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கூட இருந்து உதவி செய்கிறதுனால அவனுக்கு எத்தனை சூழ்நிலைகள் எதிராக வந்தாலும் அவன் எல்லாத்தையும் தாண்டி போய்கிட்டே இருக்க முடியும். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் அதை குறித்ததான வேத பகுதியை தான் மத்தியிலே அவர் பேசுவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமை அடையட்டும். நாம் வாசிக்கப்பட்டதான வேத பகுதியிலே 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே சில சம்பவங்களானது சொல்லப்பட்டு இருக்கிறது. இது அனைவருக்கும் நன்றாக அறிந்ததான ஒன்று. ஆனால் இதிலிருந்து இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறதான காரியம் என்ன என்பதை தான் நாம் குறித்து பார்க்க போகிறோம். இந்த 1 சாமுவேல் புஸ்தகத்திலே சில காரியங்களானது முக்கியமாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதிலே நாம் பார்க்கும்போது 1வது வசனத்திலே கர்த்தருடைய பெட்டியை குறித்தும், அந்த பெட்டி அபினதாபின் வீட்டிலே இருக்கிறதை குறித்தும், அந்த பெட்டிக்கு காவல்காரனாக எலியாசாரை வைத்திருக்கிறதை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கும். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கும், தேவனாகிய கர்த்தர் அந்த உடன்படிக்கை செய்ததான, அதாவது யாக்கோபும் லாபானும் உடன்படிக்கை செய்ததான பகுதி மிஸ்பாவை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கும். அடுத்ததாக சொல்லப்பட்டு இருக்கிறது, தேவனாகிய கர்த்தர் உதவி செய்கிறதான எபினேசராய் காணப்படுகிறார் என்று சொல்லி. இதுதான் அந்த 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான காரியங்கள். உதவி செய்கிற எபினேசராகிய கர்த்தர் என்றும், மிஸ்பா என்றும், அதாவது அது உடன்படிக்கை செய்ததான இடம்,
அல்லது அவர்கள் ஒருவருக்கொருவர் சாட்சியாக சொல்லப்பட்டதான இடம், யாக்கோபும் லாபானும் சாட்சியாக ஏற்படுத்தி கொண்டதான ஒரு கற்குவியல் கொண்டதான ஒரு இடம் என்றும், அடுத்ததாக இந்த கர்த்தருடைய பெட்டியை குறித்தும், கர்த்தருடைய பெட்டி யார் வீட்டில் இருந்தது, அதற்கு யார் காவற்காரர்களாக இருந்தார்கள் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தருடைய திருநாமம் மகிமை அடைவதாக. இதெல்லாம் இந்த பகுதியில் முக்கியமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை நாம் வாசிக்கிறதற்கு காரணம் என்ன? இந்த ஒத்தாசைக்கும் கர்த்தர் உதவி செய்கிற காரியத்திற்கும் இந்த பகுதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு எப்படி உதவி செய்வார்னா, அவர் செய்கிற உதவியை எந்த மனுஷனாலையுமே மறக்க முடியாது, எந்த நபராலையுமே மறக்க முடியாது. கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு உதவி செய்யும் போது அந்த மனுஷனுக்கு அது நன்மையா இருக்கும், அந்த மனுஷனை எதிர்த்ததான மக்களுக்கோ அது பயங்கரமாய் காணப்படும். அல்லேலூயா, புரியுதுங்களா? கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு உதவி செய்கிறான்னு சொன்னா, அந்த மனுஷனுக்கு செய்கிற உதவி அவர்களுக்கு அது நன்மையாக இருக்கும். அந்த மனுஷனை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறவர்களுக்கு அது பயங்கரமாக காணப்படும். அல்லேலூயா, அதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாசிப்போம் என்று சொன்னால் 1 சாமுவேல் புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிங்களேன். ஆமே, கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? இன்னும் சத்தமா ஆண்டவருக்கு மகிமையாக. கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா அந்த உதவி எப்படி இருக்குதா? இடி முழக்கம் போன்றதான உதவியாய் காணப்படுது. கரங்களை சத்தமா அதே மாதிரி தட்டணும். இடி முழக்கம் போன்றதான சத்தத்தை கர்த்தர் நம்மத்திலே எதிர்பார்க்கிறார். அதுதாங்க கர்த்தர் செய்கிறதான உதவி. இன்னைக்கு அநேகருடைய தலைகளின் மேல இடிகள் விழப்போகிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அது கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறவர்களுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும், விரோதமா எழும்புகிறவர்களுக்கு அது பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஆதரவாகவும் பெலிஸ்தருக்கு விரோதமாக ஒரு சத்தத்தை எழும்ப பண்ணுகிறார். அந்த சத்தம் எப்படி இருக்கிறதாம்? இடி முழக்கம் போன்றதான சத்தமா இருக்கிறது. அதை பெலிஸ்தியர்கள் கண்டு ஓடி போக ஆரம்பித்து விட்டார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் பெலிஸ்தியர்களான சத்துருக்கள் சூழ்ந்து நிற்கும் போது என்ன செய்கிறது என்ன பண்றதுன்னு தெரியாம இருப்போம். அந்த நேரத்தில் பயந்து நடுங்கி கொண்டிருப்போம். ஆனா அப்பா சொல்றாரு, அதற்காக தான் நான் இடி முழக்கத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய சமூகத்தில் இருக்கும்போது அந்த இடி முழக்க சத்தமானது எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். உன்னை எதிர்க்கிறவர்களுக்கும் அது பயங்கரமா இருக்கும். அந்த இடிமுழக்க சத்தத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய அந்த ஒத்தாசை, அந்த உதவி என்னுடைய வாழ்க்கையில கண்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில சில காரியங்களை நான் நிச்சயம் கடைபிடிக்க வேண்டும். கர்த்தருடைய உதவி எனக்கு கிடைக்கணும்னு சொன்னா, கர்த்தருடைய இடிமுழக்கத்தின் சத்தத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நிச்சயமாய் கடைபிடிக்க வேண்டும். அப்போதான் அந்த உதவி எனக்கு கிடைக்கும். கர்த்தருடைய அந்த இடிமுழக்க சத்தத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும் போது நம்மை நாமே அதில் நாம் நிதானித்து அறிய வேண்டும். எதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில இருக்குது, எதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நான் எடுத்து போட வேண்டும். எப்போதுதான் கர்த்தருடைய உதவி எனக்கு கிடைக்கணும், நிச்சயமா எனக்குள்ள இருக்கிற இந்த காரியத்தை நான் எடுத்து போடுவேன். அல்லேலூயா. வாசிப்போம் என்று சொன்னால் 2வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 7:2. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் என்ன பண்ணாங்களா? என்ன பண்ணாங்க? புலம்பிக் கொண்டு இருந்தார்கள். இன்றைக்கு புலம்பல் அதிகமா இருக்கிறது. என்ன நடக்குமோ, எது நடக்குமோ, வருமோ வராத, யார் வருவாங்களோ போவாங்களோ, என்ன சொல்லுவாங்களோ எது சொல்லுவாங்களோ என்று சொல்லி புலம்பலின் சத்தம் நம்ம குடும்பத்தில் அதிகமாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கு அநேக நேரங்களில் இடிமுழக்க சத்தத்தை நம்மளால கேட்க முடியலை. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சத்தம் அதிகமாயிருச்சு? புலம்பல். விட்டோம்னா நமக்கு பைபிளே பத்தாது, அவ்வளோ புலம்பல் எழுதுவோம் நம்ம. ஆமென், அல்லேலூயா. அவ்வளோ புலம்பல் இருக்குதுங்க எங்கள் வீட்டில். பிள்ளைகளை குறித்து புலம்பலாக இருக்குது, என் கணவனை குறித்து புலம்பலாக இருக்குது, வேலையை குறித்து, குடும்பத்தை குறித்து, என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் எதுவுமே தெரிய மாட்டேது. அவ்வளோ புலம்பல் இருக்குது. நீங்கள் வந்து உட்காந்துன்னா கதையாக சொல்லுவோம். நாங்கள் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில் புலம்பலின் சத்தம் அதிகமாக இருக்கிறபடினாலே
இடிமுழக்கத்தின் சத்தத்தை நம்மளால் கேட்க முடியவில்லை. எப்போ என் வாழ்க்கையிலிருந்து புலம்பலை நான் எடுத்து போடுகிறேனோ அப்பதான் இடிமுழக்கத்தின் சத்தத்தை என்னால் உணர முடியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு புலம்பல்கள் குடும்பத்தை குறித்ததான புலம்பல், பிள்ளைகளை குறித்ததான புலம்பல், அது குறிப்பாக வாலிப பிள்ளைகள் வீட்டில் இருந்துட்டாங்கன்னா அதை குறித்து ரொம்ப ரொம்ப புலம்பலாக இருக்கிறது. பிள்ளைங்க சொல்கிறத கேட்க மாட்டுறாங்க, சபைக்கு வர மாட்டுறாங்க, அதை செய்ய மாட்டுறாங்க, இதை செய்ய மாட்டுறாங்க, ட்ரெஸ் ஒழுங்காக பண்ண மாட்டுறாங்க. நாங்கள் எவ்வளோதான் பாச சொல்கிறது, கேட்கவே மாட்டுறாங்களே பாச. ஒரே வார்த்தை சொல்லிடுறாங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும் போ அப்படின்னுறாங்க. என்ன பண்ணுறது? அல்லேலூயா. நீங்கள் 70s இருக்கிறீங்க, நாங்கள் 2K கிட்ஸ் அப்படி தான் இருப்போம் அப்படின்றாங்க. நண்பு கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்ததான புலம்பல் ஆண்டவருடைய சமூகத்தில் அது கண்ணீராக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றொரு இடத்துல நான் புலம்புவேன் என்று சொன்னால் அந்த புலம்பலானது வெறுமையாய் போய்விடும், மற்றவர்களுக்கு அது ஏளனமாக மாறிவிடும். நம்ம ஒரு மனுஷனை நம்பி சொல்லுவோம், நம்முடைய குடும்பத்தின் காரியங்களை எல்லாத்தையும் சொல்லுவோம். ஆனால் அது 4 தெரு தாண்டி 5வது தெருவில் இருக்கிற எங்கேயோ ஓரத்தில் இருக்கிற அம்மா வந்து மறுபடியும் உங்ககிட்ட வந்து சொல்லும், இந்த மாதிரி சொன்னீங்களாமே அப்படின்ட்டு. அதை எப்படி சொல்லுவாங்கன்னா வேற மாதிரி சொல்லுவாங்க. ஏன், நான் மனுஷனிடத்தில் புலம்பிட்டேன்னு சொன்னால் 1 2 ஆகும், 2 6 மாறிடும், 4 கூட மாறாது, 6 மாறிடும். ஆனால் கர்த்தரிடத்தில் என்னுடைய கண்ணீரை நான் விடுவேன் என்று சொன்னால், என்னுடைய புலம்பல் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும் என்று சொன்னால், நான் செய்கிற ஜெபத்தில் அந்த புலம்பல் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் தருகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பதாங்க இடி முழக்கம் போன்றத கர்த்தருடைய சத்தம் கேட்கும். இனி நீ புலம்ப வேண்டியது அல்ல, இது புலம்புகிறதான நாட்களும் அல்ல, இது புலம்புகிறதான காலமும் அல்ல. கர்த்தருடைய இடிமுழக்கத்தான சத்தமானது உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு அது பயத்தை உண்டு பண்ணும், உனக்கு அது ஆசீர்வாதமானதாய் காணப்படும். அல்லேலூயா. உடைய புலம்பல் கர்த்தருக்கு நேராக இருக்க வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக இருக்க வேண்டும். ஆனால் அவ யோசிச்சு பார்த்தா என்னதான் செய்யறது, இதுக்கு முடிவு நேரா போயிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார ஆரம்பித்து விட்டால், ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா எனக்கு எல்லாமே செய்யணும். என் குடும்பத்தில் எல்லாருக்கும் எல்லா பிள்ளைகளும் இருக்கிறாங்க. என் கணவன்கிட்ட சொன்னால் அவர் ஏதோ டைலாக் பேசிட்டு போயிடுறாரு. 10-15 பிள்ளைகளை காட்டில நான் உனக்கு பெருசாக இல்லவான்ட்டு அவர் டைலாக் பேசிட்டு போயிட்டாரு. அனுபவிக்கிறது நான் தானே, பிரச்சனை எனக்கு தானே தெரியும். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் புலம்ப ஆரம்பித்தால், மனுஷனிடத்தில் பேசி 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 எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அப்பா கிட்ட புலம்ப ஆரம்பித்தா அப்பாவுடைய வார்த்தை சொன்னது, கர்த்தருடைய ஊழியக்காரன் மூலமாக கர்த்தர் நிச்சயமாய் உன்னை சந்திப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் உன்னை சந்திப்பார். அதாங்க கர்த்தருடைய சத்தம். 2ஆம் அதிகாரத்தில் துதிக்க ஆரம்பிச்சா, கர்த்தர் என்னுடைய சத்தத்தை கேட்டாரு, என் விண்ணப்பத்தை கேட்டாரு, ஆண்டவருடைய நாமம் உயர்ந்திருக்கட்டும். அந்த புலம்பல் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. புலம்பலாக வந்தவர் தான் சாமுவேல். அந்த சாமுவேல் தீர்க்கதரிசியாய் இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதமானவராய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தீர்க்கதரிசியாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார். புலம்பல்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். மனுஷன் முன்பதாகவோ, மனுஷனுடைய காரியங்களுக்கு முன்பதாகவோ, அல்லது உறவுகளுக்கு முன்பதாகவோ. ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொன்னால் கூட அது சைலண்டாக விட்டு போயிடுவாங்க. இந்த ரிலேஷன் கிட்ட சொல்லி பாருங்களேன், அவ்வளோதான், வேற மாதிரி ஆகிடும் அது. அதனால் நான் சொல்கிறேன், நமக்குண்டான காரியங்களை கர்த்தரிடத்தில் மட்டும் சொல்ல பழகிக்கங்க, ஆண்டவரிடத்தில் மட்டும் சொல்ல பழகிக்கங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் நான் மாற்றுவேன். அல்லேலூயா. உன் புலம்பலானது ஆனந்த களிப்பாய் மாற்றப்படும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்காக, கர்த்தருடைய பெட்டிக்காக புலம்பினார்களாம். கர்த்தருடைய பெட்டிக்காக ஒரு புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில புலம்பலின் சத்தம் இருக்கும் என்று சொன்னால் இடிமுழக்கத்தின் சத்தத்தை நம்மளால் கேட்க முடியாது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில முதலாவது எடுத்து போட வேண்டியதான விஷயம் புலம்புகிறதான காரியம். அப்போதான் இடிமுழக்க சத்தம் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கிறதா இருக்கிறது. அதே 7ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால். அல்லேலூயா. 2ஆவதா சொல்லுகிறாரு, உனக்கு இடிமுழக்கத்தின் சத்தம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால்
பெலிஸ்தியர்கள் உனக்கு முன்பதாக விழுந்து போக வேண்டும் என்று சொன்னால், பலவீனம் உனக்கு முன்பதாக ஓடி போக வேண்டும் என்று சொன்னால், சத்துருக்கள் உனக்கு எதிராக வரக்கூடாது என்று சொன்னால், வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே திரும்ப கடவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் திரும்புகிற பட்சத்திலே தான் இடிமுழக்கத்தின் சத்தத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அறகுறையான இருதயம் இருக்கக்கூடாது. இங்கே உட்கார்ந்துட்டு வேற எதையும் நினைச்சிட்டு இருக்க கூடாது. கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய சமூகத்தை மாத்திரமே பார்க்கிறவா இருக்க வேண்டும். மனுஷனை அல்ல, மனுஷன் போடுற ட்ரெஸ் அல்ல, மனுஷன் பேசுகிற வார்த்தை அல்ல. இது கர்த்தருடைய ஆலயம். கர்த்தரையே நான் காண வந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்க வந்திருக்கிறேன். மனுஷனுடைய வார்த்தை அல்ல, மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, மனுஷனை ஆராதிக்கும்படியாக அல்ல, இல்லை என் பக்கத்தில் இருக்கிறவங்க எப்படி ஆராதிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் என்பதற்காக அல்ல. நான் உள்ள வந்துட்டு என் முழு இருதயமும் கர்த்தருடைய சமூகத்துக்கு மட்டும்தான் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. முழு இருதயத்தோடு நான் தேவனுடைய சமூகத்தில் திரும்ப வேண்டும். அதான் உபாகமம் புத்தகத்தினுடைய 30ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசிங்களேன். உபாகமம் 30:2. என்ன பண்ணுமா? முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்துக்கு என்ன பண்ணணுமா? செவி கொடுக்கிற. இன்னைக்கு அநேக நேரங்களில் செவி கொடுக்கிறதுக்கு தான் நம்ம மறந்துடுறோம். வார்த்தை என்ன சொல்லுது, இவர் எப்படி பேசுறாங்க, கர்த்தருடைய வார்த்தை என்னத்திலே பேசி இருக்கிறதா என்பதற்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறதை நாம் மறந்துவிட்டு கட்டுக்கதைகளுக்கு நம்முடைய காதுகளை செவி சாய்க்க விடுகிறோம். நம்முடைய செவியானது கட்டுக்கதைகளுக்கு அது சாய்ந்து விடுகிறது. கலகமான காரியங்களுக்கு அது சாய்ந்து விடுகிறபடியினாலே நம்முடைய இருதயம் கர்த்தருடைய சமூகத்திலே அது திரும்பாதபடிக்கு, என்னுடைய இருதயம் கர்த்தருக்கு நேராக இல்லாதபடிக்கு பாவத்திற்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனாலதான் பாடுகளும் பிரச்சனையுடைய வாழ்க்கையில இன்னும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அல்லேலூயா. யாரை எப்படி என்ன பண்ணலாம் என்கிறதான காரியம் தான் என் இருதயத்தில் ஓடிக்கிட்டே இருக்குதே தவிர கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தருக்கு முன்பதாக என்னுடைய இருதயம் திருப்பப்பட வேண்டும் என்கிறதான நினைவு இல்லாததுனால தான் நம்முடைய குடும்பங்கள் இன்றைக்கும் பல பிரச்சனைகளிலே பாடுகளிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. நாமில் சொல்லுகிறாரு, எப்பா கர்த்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னா, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்னா உன் இருதயம் கர்த்தருக்கு நேரா திரும்பட்டும். உன் இருதயம் கர்த்தர் பக்கமா திரும்பட்டும். அது வேற எங்கேயோ திரும்பி இருக்கிறது. கொஞ்சம் யூ டர்ன் போட்டு திரும்பு. நீ வேற பக்கம் திரும்பினா அந்நிய காரியங்கள் உன் இருதயத்தை சீரழித்து விடும், உன் குடும்பத்தை பாழாக்கி போட்டு விடும். உன் பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமா இருக்காது, உன் வருங்கால சந்ததிகளுக்கு அது ஆசீர்வாதமா இருக்காது. நீ கர்த்தரிடத்தில் மட்டுமே திரும்ப வேண்டும். அவருடைய சமூகத்தில் திருந்தி வந்து நிற்க வேண்டும். மாய்மாலமான வாழ்க்கை அல்ல, அல்லது வாரத்துக்கு ஒரு நாள் சபைக்கு வந்துட்டா போதும் என்பது அல்ல. ஒவ்வொரு நாளும் நீ ஆண்டவருக்கு முன்பதாய் நிற்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நிற்கணுங்க. சபை என்பது யாவரும் கூடி வந்து தேவனை ஆராதிப்பது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, நீங்களே ஆலயமாக இருக்கிறீர்கள். இந்த ஆலயம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பதாக திறந்து இருக்க வேண்டும், கர்த்தருக்கு முன்பதாக திறப்பப்பட்டு இருக்க வேண்டும். நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய வாழ்நாளில் வாரத்தில் ஒரு நாள் சபைக்கு வந்துட்டா போதும், அது கூட வாரத்தில் முதல் வாரம் வந்துட்டா போதும். மற்ற நேரங்களில் இந்த ஆலயம் எந்தெந்த இடத்துல நின்றுட்டு இருக்குதுங்க? இந்த சரீரமான ஆலயம் எந்த இடத்துல நின்றுட்டு இருக்குது? நான் உண்மையாகவே கர்த்தருடைய சமூகத்தினுடைய இருதயத்தை திருப்பி இருப்பேன் என்று சொன்னால், இந்த ஆலயம், இந்த சரீரமாகிய இந்த ஆலயம் கர்த்தர் விரும்புகிற இடத்துல மட்டும்தான் நிற்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு விருப்பமில்லாத இடத்துல ஒரு நாள் நிற்காது. கர்த்தருக்கு விருப்பமில்லாத இடத்துல ஒரு நாள் உட்காராது. கர்த்தருக்கு விருப்பமில்லாத இடத்துல ஒரு நாள் அது பேசாது. துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடவாமலும், பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும், உட்காரும் இடத்திலே உட்காராமலும். அப்ப என்ன பண்ணணும்? நிற்கவும் கூடாது, உட்காரவும் கூடாது. என்ன பண்ணோம்? ஜூட். அல்லேலூயா. என்ன பண்ணா? ஓடினோம். ஏன்? பரியாசக்கார இடத்துல உட்காராதன்ட்டாரு. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாதன்ட்டாரு. அப்ப என்ன பண்ண? உட்காரவும் கூடாது, நிற்கவும் கூடாதுன்னா ஓடு.
கர்த்தருடைய ஆலயம் எங்க இருக்குது அங்க ஓடு. கர்த்தருடைய ஆலயமாகிய சரீரத்தோடு தேவ ஜனங்கள் எங்க இருக்கிறாங்களோ அங்க போய் நில்லு. அதுதான் நீ தங்குகிறதான ஸ்தலம். அதுதான் உன் இருதயமானது. அந்த இடத்தை தான் வாஞ்சையா இருக்கணும். ஆகாமிய கூடாரங்களில் வாசமா இருப்பதை காட்டிலும் தேவனுடைய வாசஸ்தலத்தில் ஒரே ஒரு நாள் இருந்தா போதும். அதுவும் உண்மையா இருந்தா போதும். ஆண்டவர் தான் இருதயத்தில் உண்மை உள்ளவர்களை தான் கர்த்தர் அதிகமாக எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு அநேக நேரங்கள் நமக்கு உண்மை இல்லாதனால தான் அநேகர் கர்த்தருடைய பந்தியில் கூட கையிடுவதற்கு கொஞ்சம் தயங்குறாங்க. ஏன்? பாத்திரமாய் கையிடுகிறவன். உங்களில் அநேகர் வியாதியோடு இருக்கிறார்கள், பலவீனத்தோடு இருக்கிறாரே, அபாத்திரமாய் கையிடுகிறோம். குறித்ததான காரியங்களை பேசிட்டு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் கையிடும் போது கர்த்தர் சொல்றது அபாத்திரமான பாத்திரம், அது உனக்கு செட் ஆகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இருதயமானது திருப்பப்பட வேண்டும் கர்த்தருடைய சமூகத்தில். இன்னைக்கு திரும்பாத பட்சத்தில் நம்ம மாத்திரம் பாதிக்கப்பட மாட்டாங்க, நம்முடைய பிள்ளைகளும் பாதிக்கப்படுவாங்க. நம்ம நினைக்கலாம் நம்ம தானே பார்த்து அனுபவிச்சுட்டு போயிடலாம், ஆனால் நம்முடைய சந்ததி அது பாதிக்கும். ஒரு தகப்பனாக ஒரு தாயாக என்னுடைய இருதயம் திருப்பப்படவில்லை என்று சொன்னால் என்னுடைய பிள்ளைகளுடைய தலைமுறையை அது பாதிக்கும். கவனமா இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் விளையாடுறதான காரியம் அல்ல. அதுதான் சொல்லுகிறான் சாமுவேல், இப்பா ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார், 100% உதவி செய்வார். ஆனா நீ என்ன தெரியுமா பண்ணணும்? உன் இருதயத்தை அப்பாவுடைய சமூகத்துக்கு நேராக திருப்ப வேண்டும். ஆண்டவருக்கு நேராக உன்னுடைய இருதயம் திருப்பப்பட வேண்டும். யூ டர்ன் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்துரு. ஆண்டவரே, இதுவரைக்கும் செய்த பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. அந்த இளைய குமாரன் தான் செய்ததான தவறுகளை விட்டு விட்டு அவன் அறிக்கை செய்கிறான். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரர்களை ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். எப்ப அவன் அதை அறிக்கையிட்டானோ அப்பவே ஆண்டவருடைய சமூகத்தில் கிட்டி வர ஆரம்பித்து விட்டான். அல்லேலூயா. அப்பவே அவனுக்கு ஆயத்தம் ஆயிருச்சு. அவன் வீட்டுக்கு கூட போகல, அவன் அறிக்கை செய்த பின்பதாக தான் வீட்டுக்கு போகிறான். ஆனா அவன் போகிறதுக்கு முன்பதாகவே தகப்பன் ரெடியா இருக்க ஆரம்பிச்சுட்டாரு. அவனுக்கு உண்டான வஸ்திரங்களை ரெடி பண்ணி வைக்க ஆரம்பிச்சுட்டாரு. அவனுக்கு உண்டான ஆடை ஆபரணங்களை ரெடி பண்ண வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்ப தெரியுமா? அவன் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டபடியினாலே. அல்லேலூயா. நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு நேராக திருப்பப்படுகிற பட்சத்தில் இடி முழக்கத்தின் சத்தம் எனக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும், கர்த்தருடைய ஒத்தாசை எனக்கு பெரிதாய் காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக அதே வசனத்தில் சொல்லுகிறது, அந்நிய தேவர்களையும் அசுரத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி. மூணாவதாய் சொல்லுகிறாரு, அந்நிய தெய்வங்களை நீங்க விலக்கி போடுங்க. அது என்ன அந்நிய தெய்வம்? இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அநேக தெய்வங்களை வெளிப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஏன் சொன்னா அது ஊறி போச்சு. யோசேப்பு இருந்த நாட்கள் வரைக்கும் தேவனை ஆராதித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் யோசேப்பு எப்போ மரிச்சு போனாரோ அப்பவே அவர்களுக்குள்ளாக அந்நிய தெய்வங்கள் வர ஆரம்பித்து விட்டது. அதான் நம்ம பாடணும், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார். அவருக்கு ஒப்பான தேவன் யாருமே கிடையாது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? அந்நிய தெய்வங்களை கொண்டு வந்து தேவனை மறந்து அவருக்கு ஆராதனை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அதான் சொல்றாரு, முதல்ல உங்ககிட்ட இருக்கிற அந்நிய தெய்வத்தெல்லாம் எடுத்து போடு. இன்னைக்கு இருக்கிற அந்நிய தெய்வம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு இருக்கிறதான அந்நிய தெய்வம், ஆமா இதுதான் இன்னைக்கு இருக்கிற அந்நிய தெய்வம். என்னது? இதுதான். இதுல இல்லாத தெய்வமே கிடையாது. அல்லேலூயா. சிலருக்கு மட்டும் புரியுது, கர்த்தர் நல்லவர். அதுல இல்லாத தெய்வங்களே கிடையாது. எத்தனை வாலிப பிள்ளைகளுடைய போன் பாஸ்வேர்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும்? வாலிப பிள்ளைகளுடைய போன் அவங்களுடைய பாஸ்வேர்டு எத்தனை பெற்றோர்களுக்கு தெரியும்? இன்னைக்கு எல்லாத்துக்குமே லாக்கு. ஃபேஸ்புக்கு லாக்கு, இன்ஸ்டாகிராம் லாக்கு, பொதுவாக ஒரு லாக்கு, அப்புறம் லாக்குக்குள்ள ஒரு லாக்கு. இல்லை கேலரி பார்க்கணுன்னாலும் அதுக்கும் லாக்கு. ஏன்? உள்ள நிறைய அந்நிய தெய்வங்கள் இருக்குது. அல்லேலூயா. உள்ள நிறைய அந்நிய தெய்வங்கள் இருக்குது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த அந்நிய தெய்வத்தெல்லாம் விலைக்கு போட்டாதான் கர்த்தருடைய சத்தம் காதுல கேட்கும். அல்லேலூயா.
இந்த அந்நிய தெய்வத்தெல்லாம் விலைக்கு போட்டாதான் கர்த்தருடைய சத்தம் எங்க கேட்கும்? காதுல கேட்கும். இல்லைன்னா இந்த சத்தம் தான் கேட்டுன்னு இருக்கும். கர்த்தருடைய சத்தம் ஒரு நாளும் கேட்காது. நீ கேட்டு பாருங்களேன். அம்மா உன் ஃபோனு கொடுமா, எப்போ உன் ஃபோனு கொடுப்பா, கொஞ்சம் பார்த்து தரேன், ஒரு ஃபோன் பண்ணிட்டு தரேன்ப்பா. வரவே வராது. நீங்கள் நம்பர் சொல்லுங்கள், நான் போட்டு தரேன்னு வாங்க. அல்லேலூயா. ஏன்? உள்ள நிறைய அந்நிய தெய்வங்கள் இருக்கிறது. ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, தயவு செஞ்சு அதெல்லாம் விலைக்கு போட்டுருங்க. அது உங்களுக்கு வேணாம். அது உங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து விடும். உங்களுடைய வாழ்க்கையை கேடான பாதையில் கொண்டு போய்விடும். இப்போ நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும். 30 வயசு வரும்போது ஒன்றும் முடியாது இல்லையா? அப்போல்லாம் சொல்லுவாங்க 80 வயசில் கூட நல்லா இருக்கிறோம் நாங்கள். இப்போ 40 வயசு தாண்டதே பெரிய விஷயமா இருக்குது. 40 வயசில் எல்லாமே வந்தது. கொலஸ்ட்ரால், பிபி, சுகரு, அது இது லொட்டு லொசுக்கு. உட்காந்தா ஏந்துக்க முடியல, ஏந்தா உட்காந்துக்க முடியல. ஏன்? அந்நிய தெய்வங்களை அதிகமாக பின்பற்ற ஆரம்பித்தபடியினால ஆண்டவரை நாம் மறந்து போயிட்டோம். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பதை நம்ம மறந்துட்டோம். காலையில் எத்தனை பேர் எழுந்து ஜெபிக்கிறீங்க? நைட்டு படுக்கிறதே 1 மணி ஆகுது. எங்க காலையில் எழுந்துக்கிறது? அப்பா சொல்றாரு, நீ அந்நிய தெய்வத்தின் பக்கமாய் திரும்பினபடியினாலே மெய்யான ஆண்டவரை நீ மறந்து போய்விட்டா. ஆண்டவருக்கு முன்பதாக டைம் ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது. அப்புறம் வியாதி நீங்களே, பலவீனம் நீங்களே, கடன் பிரச்சனை, வீடு கட்ட முடியல, அவங்க இதை பேசுறாங்க, இவங்க அதை பேசுறாங்க. எப்படி? அப்பா கிட்ட பேசவே நேரம் இல்லாத பட்சத்துல உலகமானது நம்மை குறித்து பேசிக்கொண்டுதான் இருக்கும். நீ அப்பா கிட்ட ரெகுலரா பேச ஆரம்பிச்சிட்டீன்னா உலகம் உன்னை குறித்து ஒரு நாளும் பேசவே பேசாது, சைலண்டா இருக்கும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் உனக்காக ஒரு மத்தியில வழக்காட ஆரம்பித்து விடுவார். அல்லேலூயா. உனக்காக அவர் பேச ஆரம்பிச்சிடுவாரு. ஆண்டவருடைய சத்தம் காதுல கேட்க கேட்க நீ பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இடி முழக்கத்தின் சத்தம் அவர்களோடு இடைபட ஆரம்பித்து விடும். அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சாமுவேல் சொல்றாரு, எப்பா உங்க கிட்ட இருக்கிறத அந்நிய தெய்வம் எல்லாத்தையும் விலைக்கு போடு. அப்பதான் உனக்கு உதவி கிடைக்கும். அப்பதான் உனக்கு கர்த்தர் ஹெல்ப் பண்ணுவாரு. நீ படிக்கும் போது உனக்கு ஹெல்ப் பண்ணுவார். உன் வேலைத்துறையில ஹெல்ப் பண்ணுவாரு. நீ சமைக்கும் போது கூட ஹெல்ப் பண்ணுவாரு. அல்லேலூயா. நீ உப்பு போடாம மறந்துட்டு போனா கூட கர்த்தர் சொல்லிடுவாரு. ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாரு, எப்பா டேஸ்டா இருக்குதுன்னு சொல்லு, அதை தவிர வேற எதுவும் நீ சொல்லாத. உப்பு போல நமக்கு மட்டும்தான் தெரியும். காரம் கூடுதலாயிடுச்சு நமக்கு மட்டும் தெரியும். நான் கேளுங்க, ரொம்ப சூப்பரா இருந்து ஆண்டவர் சொல்லுவாரு, நீ எதுவும் சொல்லாத, நான் சொல்றத மட்டும் சொல்லு. எப்படி லாபான் கிட்ட சொன்னாரோ அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். அல்லேலூயா. நீ ஒன்றும் பேசக்கூடாது. எப்போ தெரியுமா? ஆண்டவருக்கு முன்பதாக நான் உண்மையாய் நிற்கும் போது என்னிடத்தில் இருக்கிற எல்லா அந்நிய தெய்வங்கள், கலகங்கள், போட்டிகள், பொறாமைகள், எரிச்சல்கள், கோபங்கள், மார்க்க பேதங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், இது எல்லாமே அந்நிய தெய்வங்களுக்குள்ளாக அடங்குகிறது. எல்லாத்தையும் நான் ஒதுக்கி தள்ளும் போது கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. அடுத்ததாக சொல்லுகிறது அதே அதிகாரத்தில், உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அந்த ஆராதனை செய்யறதுக்கு முன்னாடி தான் சொல்றாரு, அந்நிய தெய்வங்களை விளக்குங்க. உள்ள ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியே நீ துதிச்சினா அது ஏற்றுக்கொள்ளவே படாது. அதுதான் வசனம் சொல்லுகிறது. கர்த்தரை எப்படி நம்ம ஆராதிக்கணும்? ஏசாயா 29:13 நம்ம பார்க்கும்பொழுது, ஏசாயா 29:13 வாசிங்க. ஏசாயா 29:13. தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமா இருக்கிறது. ஐயா, அவங்க துதிக்கும் போது நல்லா சூப்பரா துதிக்கிறாங்க, செமையா பாடுறாங்க, அவங்க பாடுறானா வேற லெவல்ல பாடுறாங்க. ஆனா அவங்களுடைய இருதயம் இருக்கு தெரியுமா, அது எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்குது. பயங்கரமா பாடுறாங்க, சூப்பரா பாடுறாங்க, அவங்கள பாட்டுல அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஆனா இருதயம் எங்க இருக்குது? அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலர் என்னை துதிக்கிறார்கள், பயங்கரமா துதிக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு நன்மை நடந்ததுக்கு அப்புறமா என்னை விட்டுட்டு வேற தெய்வத்து பக்கமா ஓடி போயிடுறாங்க. அதுக்கு தான் அவர் சொல்ல ஆரம்பிச்சாரு, முதல்ல நீ அந்நிய தெய்வத்தை உன் இருதயத்திலிருந்து விலக்கு, முற்றிலுமா கழுவி எறிளு, அப்பதான் உன்னால முழுமையா ஆண்டவரை துதிக்க முடியும். இருதயத்தில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஆண்டவரை துதிக்கிறதுல எந்த ஒரு யூசேஜுமே கிடையாது. கர்த்தருடைய சத்தம் ஒரு நாளும் கேட்கவே கேட்கப்பட மாட்டாது.
அது ஒரு நாள் எனக்கு உதவி செய்யவும் முடியாது. கர்த்தரை துதிக்கும் போது அந்த துதியிலே கர்த்தர் என்னோடு உறவாட ஆரம்பிப்பார், அவர் பேச ஆரம்பிப்பார். அந்த உதவி எனக்கு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். அந்த உதவி என்னை ஆளுகை செய்யும். அந்த உதவி என்னை ஆண்டவரோடு என்னை ஐக்கியப்படுத்துகிறதாய் காணப்படும். ஆனா இருதயத்துல உன்னை வச்சுக்கிட்டு உதடுல நான் துதிக்கிறேன்னு சொன்னா என் தலையில இடிதான் விழும். அல்லேலூயா. இடி விழுந்தா என்ன ஆகும்? சூப்பர் ஆயிடும்ல, அழகா சூப்பரா செவ 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 செவன்னு இருப்போம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இடி முழக்கத்தின் சத்தம் ஆசீர்வாதமா இருப்பதும் இடி முழக்கம் பயங்கரமா இருப்பதும் கர்த்தர் நம்முடைய கரத்துல தான் கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு கண்டிப்பா ஒரு இடி முழக்கத்தின் சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் அந்நிய தெய்வத்தை விலக்கி தேவனை முழு மனதோடு ஆராதிக்கிறவளா இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிற காரியத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டும். இப்படி நான் செய்யும் போது ஆண்டவர் எனக்கு இறங்கி உதவி செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை அடுத்து நான் பார்த்து முடிக்கிறதான சூழ்நிலை சொல்லுகிறது. 6வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் மிஸ்பாவிலே கூடினார்கள். அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்று அவர்கள் சொன்னபடியினாலே மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான். கடைசியாய் சொல்லுகிறது, தேவனுக்கு முன்பதாக உபவாசித்து காணப்பட்டபடியினாலே வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தார். 12வது வசனத்தை வாசிக்கும் போது ஆமென். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையாக. கர்த்தர் எபினேசராகிய கர்த்தர் இன்றைக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். அவர் எனக்கு உதவி செய்ய வேண்டுமானால் நான் புலம்புவதை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நிறுத்த வேண்டும். என்னுடைய முழு இருதயம் கர்த்தருக்கு நேராக காணப்பட வேண்டும். அந்நிய தேவர்களை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட வேண்டும். என்னுடைய இருதயத்திலே நான் கர்த்தரை துதிக்கிறதான ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். உபவாசத்தோடு தேவனுடைய சமூகத்திலே காணப்பட வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது உதவி செய்கிற எபினேசராகிய கர்த்தர் என்னோடு அவர் காணப்படுகிறவராயிருக்கிறார், நம்மோடு அவர் காணப்படுகிறவராயிருக்கிறார். அந்த உதவி எப்படி தெரியுமா இருந்தது? 14வது வசனத்திலே சொல்லுகிறது, இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைப்பதாக இழந்ததான எல்லா காரியங்களும் பெலிஸ்தர்கள் மூலமாக இழக்கப்பட்ட எல்லா காரியங்களையும் தேவனாய் கர்த்தர் திரும்ப கொடுத்தவராய் காணப்பட்டார். அது மாத்திரம் இல்லைங்க, அதுக்கு அடுத்தது சொல்லுகிறது, முடியும் போது அவருடைய வாழ்க்கையிலே சமாதானம் என்றென்றைக்கு நிலை தோங்கினதாய் காணப்பட்டதாம். அல்லேலூயா. அவர் உதவி செய்ய ஆரம்பிச்சுட்டா அந்த இடி முழக்கத்தின் சத்தம் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும், அவர்களுக்கு அது பயங்கரமா இருக்கும். எபினேசராகிய கர்த்தர் எனக்கு உதவி செய்யும் போது என்னுடைய வாழ்க்கையில நான் இழந்து போன எல்லா காரியங்களையும் கர்த்தர் மீண்டுமாய் திரும்ப கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. மீண்டுமாய் திரும்ப கொடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த ஆசீர்வாதம் எனக்கு திரும்ப கிடைக்கும் போது என்னுடைய வாழ்க்கை சமாதானமாய் காணப்படும். அல்லேலூயா. எப்படி இருக்குமா? சமாதானமாக இருக்கும். சண்டை சச்சரவு வியாதி வேதனை சஞ்சலம் வருத்தம் புலம்பல் எதுவுமே இருக்காது. கர்த்தர் ஆசீர்வாதங்களை திரும்பி கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எபினேசராகிய கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்கிறபடியினாலே அப்பா உம்முடைய சமாதானம் உன் பிள்ளைகள் மேலும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் மேலும் பெரிதா இருப்பதாக என்று சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே, இந்த நாட்களில் நீர் எங்களுக்கு உதவி செய்தபடியினாலே உங்களை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இடி முழக்கத்தின் சத்தம் எங்களுடைய வாழ்க்கையில அது ஆசீர்வாதமா இருக்கிறது. எங்களுக்கு விரோதமா எழும்புகிறவர்களுக்கோ ஆண்டவரே அந்த இடி முழக்கத்தின் சத்தம் அது பயங்கரமா இருக்கிறது. அவர்கள் முறிந்தோடி ஓடி போனார்கள். இஸ்ரவேலர்கள் அவர்களை பின்தொடர்ந்து அவர்களை அடியோடு அழித்து போட்டார்கள். இழந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுத்தார். சமாதானம் பெரியதாக இருந்தது. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய கிருபை தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதுமாக உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் ஆண்டவரே இழந்த காரியங்கள் திரும்ப கிடைக்கட்டும். குடும்பத்திலே சமாதானம் உண்டாகட்டும். எபினேசராகிய கர்த்தர் நீரே அவர்களுக்கு ஒத்தாசை அனுப்பி உதவி செய்வீராக. நீர் மாத்திரமே மகிமை அடையுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.